சமகால சகலசி எல்லாருக்கும் வணக்கம். இது கதையாடல் பாட்காஸ்டின் பிரத்யேக தொடரான சூடா இருக்குல்ல கோவிந்தாவோட சீசன் 3ோட 17th எபிசோட் இருக்கும். நன்னாரி சர்பத் அப்ப என்ன நன்னாரி சர்பத் ஜில்லா இருக்கணும் கோவிந்தா அந்த பேரை மாத்திடுவீங்களா இல்ல எப்படி? சரி, ஓகே. கோவிந்தா இன்னைக்கு சீனியர் கோவிந்தா அவங்களோட டாபிக். அதே மாதிரி திடீர்னு டியூன்ல ஏபிசில ராஜா பாட்டை மட்டும் கேட்க போறது இல்லை, நீங்க வாசிக்க கத்துக்கவும் போறேன். ஸோ அதுக்கான டிஸ்பிளே தான் இது. அது வந்து எபிசோடு யாராவது வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா எபிசோட் 1ல சொல்லியிருப்பீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட எபிசோட் 17 லைஃப் சால்வ் போட்டு சர்க்கிள்ங்கிற மாதிரி. இப்போ ஏன் பெருமையாக பேசிட்டு கூட நாங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொடுத்த கிஃப்ட்ஸ் இது. அப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்கமிங் எபிசோட்ல எண்ணினிய பொண்ணிலாவும் அப்புறம் வந்து சரி ABCD LKG எல்லாம் படிக்கணும்டா. அதுக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர்ல எண்ணினிய பொண்ணிலாவு. அதுக்கப்புறம் வாங்கலாம் ஏதோ ஒரு முடிச்சு விட்டுறலாம். அடிய கொடுத்தவங்க இந்த ராக் கிட்ட அதெல்லாம் போட முடியாது. வேற ஏதாவது ஒரு பாட்டு. சரி வந்தா இன்னைக்கு உங்க டாபிக் என்ன? டாபிக் என்னன்னா perks of being a corporate flower. கார்ப்பரேட். சோ ஒரு படம் பேர் இருக்கும் perks of being a wallflowerன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி perks of being a corporate flower. ஸோ ஒரு கார்ப்பரேட்ல ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு கார்ப்பரேட்ல வந்த 2 இளைஞர்கள் இங்க சந்திச்ச விஷயங்கள் அவங்களுக்கு என்னதான் உபயோகமா இருந்திருக்கு அதை பத்தி தான் பேச போறோம். இந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்கல்ல, டே இன் லைஃப் ஆஃப் கூகுள் எம்ப்ளாயி அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம கம்பெனி லா பண்ணி உள்ள எடுத்து போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அதான் ஓகே, சரி சொல்லுங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு விஷயம் என்னன்னா there is a thing called agility. அஜிலிட்டினா என்னன்னா இப்போ ஒரு 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 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இதையும் சேர்த்து பண்ணுப்பாங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனப்போ அந்த ப்ராடக்ட்ல வந்து இன்னொரு இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுதான் இது வந்து இந்த மாதிரி ஒரு அன்சர்டனா இருக்கிற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது அஜிலிட்டியான ப்ராசஸ். ஸோ நம்ம பண்ற மெஜாரிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், பிட்வீன் நிறைய ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே குறைச்சி நம்ம ஒரு ப்ராடக்டா கொடுக்குறோம். போக கடைசியில் வந்துட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போம் அப்படின்னு செட்டு போயிடலாம். ஆனா வந்து கரெக்ட் தான், அது அப்படியே மாறிட்டே இருப்போம். அதை எப்படி டேக்கிள் பண்ணி பண்றோம் லைஃப்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த அஜிலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய வேலையே இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் பில்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பில்டை நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். ஒரு அன்சர்டனிட்டியை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாவே வச்சிருக்கோம். ஸோ இது எனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உபயோகமாக இருந்திருக்குன்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற அன்சர்டனிட்டியை வந்து நான் வந்து இன்னொரு அப்ரோச் மூலயமா நான் வந்து என் லைஃப் அணுகிறதா இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் கார்ப்பரேட் அஜிலிட்டி ஹெல்ப்ஸ் மீ. ஒரு டே டு டே லைஃப்ல பார்க்கும்போது பயங்கர ஒரு அன்சர்டனான விஷயம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு போவோம், பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். ஆனா இவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாடுங்க, என்ன உலகமே அடிச்சாலும் இது போடுடா அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று வச்சிருப்பாடுங்க. அது இல்லாமல் எனக்கும் வந்து பயங்கரமா பார்த்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம் வந்து இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இப்போ கேஓஸா இருக்கும், அது வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஆனா எப்பயுமே எப்படியோ வந்து நம்மளை புஷ் பண்ணி இந்த டெட்லைன்ல வந்து வேலையை வாங்குறதாகட்டும். இப்போ ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அது எல்லாருக்குமே பிடிச்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்ல அந்த டொமைன்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அந்த ஒரு பில்டு வந்து இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அந்த பில்டு ரிலீஸ் பண்ணி கேக் வெட்டி அதை கொண்டாடி அது ஒரு மாதிரி நமக்கே தெரியாம நம்ம வேலையை வாங்குறாங்கிற மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அது ஒரு விஷயமா நமக்கு. நீங்க வேற என்ன ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு பீரியட்ல வந்து கவர்மெண்ட் வேலை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தர் வந்து ஒரு பெரிய செல்வத்தை செழிக்கிறதாகவும் புகழை கொடுக்கறதாகவும் இருந்தது. 90ஸ்க்கு அப்புறம் வந்து இங்க நடந்த ஒரு அர்பனைசேஷன் காரணமா இங்க ஊடுருவன ஒரு ஐடி கம்பெனி அந்த விஷயங்கள்னால இந்தியாவில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஐடி துறையை தேர்ந்தெடுத்து போனாங்க. அப்படி பண்ண விஷயம் தான் நம்ம இப்போ அறுவடையாக பெங்களூர்ல வந்து ஒரு பெருசாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அர்பனைசேஷன்றதுனால வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து உள்புகுது. என்னதான் நம்ம வந்து நாட்டில் தமிழ் பேசினாலும் நம்மளுடைய நடை உடை பாவனை அங்கே மீட் பண்ணுற பீப்புளால் மாறுது. when you are in Rome act accordinglyன்ற மாதிரி நம்ம கார்பரேட்ல பார்க்குற இந்த மில்லினியல்ஸு அவங்க முன்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. நம்ம ஜென்சியாக உள்ளே போகிறோம், அவங்க மத்தியில் வாழ்ந்து அவங்கள மாதிரியே நம்ம வந்து வாழ பழகிற சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஏன்னா நான் காலேஜுக்குலாம் வந்து பெருசாக ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணிட்டே போட மாட்டேன், அப்படியே கச்சகச்சான்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேலைக்கு போனோம்னு சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்கல்ல, இமிடியேட் சீனியர்ஸ், அவங்களாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து கடந்து போக போகிற விஷயங்களை ஜஸ்ட் இப்போ தான் அவங்க கடந்து முடிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கிடைக்கிற அறிவுரைகள் அதெல்லாம் வந்து மற்ற துறையில் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்லேயே ஒரு மாற்றம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஐடியில் வந்துட்டு எந்த ஒரு ட்ரெஸ் இதுவும் இல்லை. ஸோ பாதிலாம் நைட் பேண்ட் ட்ராக்ஸ் இந்த மாதிரி போலோ டிஷர்ட் போட்டு கிளாஸ் 8 மணி கிளாஸ்லாம் தூங்கி எழுந்து வருவானுங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த மாதிரிலாம் வருவாங்க. இதே மாதிரி ஒரு போலோ டிஷர்ட் ட்ராக்ஸ்லாம் போட்டு லிட்டரலா வந்து நானே கிளாஸ்லாம் போயிருக்கேன். ஆனா வந்து அதே விஷயம் வந்து கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் அப்டா போலாமே, கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா வரக்குள்ள எல்லாரும் கொஞ்சம் ட்ரெஸ் அப்டா சூப்பரா பிரசன்டபிளா வராங்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு மற்ற ஒரு இடத்துலயுமே வந்து லைக் யூஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா வேற எங்கேயாவது ஒரு அன்அஃபிஷியலா வேற ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யாராவது கொஞ்சம் மீட் பண்ண போறோம் பீப்புள ஒர்க் இல்லாம வேற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், இல்ல கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்றோம் ஏதோ ஒரு இது அப்படின்னா கொஞ்சம் பிரசன்டபிளா போகணுங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கார்பரேட் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன ஒன்று அது வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து டைமிங்க்கு கரெக்டாக இருக்குது. சுத்தமா எந்திரிச்சு அந்த டைமுக்கு போற பழக்கம்லாம் வந்து இன்னுமே இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி இருந்ததுக்கு ஏன்னா காலேஜ் கூட நம்ம கட் அடிச்சுட்டு இந்த பீரியட் போவானா அடுத்த பீரியட் போய்க்கலாம், அவன் என்ன சொல்ல போறான்னு அந்த ஒரு இது இருக்கும். பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணா போதும் அட்டெண்டன்ஸ். இங்க அப்படி இல்ல, டெய்லி எந்திரிச்சு போய் ஆகணுங்கிற அந்த ஒரு இது. காலேஜ்ல நம்ம இருக்கிற பெரிய விஷயம்னா அந்த 70-75% அட்டெண்டன்ஸ் அது இங்க கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம்னா இந்த வாட்டர் ஃபால் மாடல் இந்த மாதிரி ஒர்க் மாடல். இப்போ ஒரு வேலை இருக்குன்னா ஒரு 6 மாசம் ஒரு விஷயம் பண்ண போறோம், அது பிளானிங் வந்து ஒரு மாடல்னு சொல்லுவாங்க கார்பரேட்ல. ஸோ வாட்டர் ஃபால் மாடல், ஐட்ரேட்டிவ் மாடல், ஸ்ப்ரிங் மாடல் அது இது இருக்கு. This episode is nothing but software engineering 15 minutes developer and tester ங்கற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ வாட்டர் ஃபால் மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் process. ரெக்வயர்மென்ட் கேதர் பண்றது, அதுக்கு அப்புறம் இது எவன் கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி பிளானிங் பண்றது, அதுக்கு அப்புறம் பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் எஸ்டிமேட் பண்றது, அதுக்கு அப்புறம் டெவலப்மென்ட் பண்றது, பேரலலா எனக்கு லிட்டரலா வந்து அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கிட்ட தான். ஆமா எனக்கு இதெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதுவோம். அதாவது அது சொல்றாங்க பசங்க மச்சா black and blue pen எழுது அப்பதான் ஹைலைட் பண்ணி 8 மார்க் வரும். இது படிக்கிறப்பலாம் வந்து நான் தியரி நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. பிராக்டிகலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். எப்படின்னா இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இதுக்கான பிற காரணிகள் பிற கொஷின்ஸ் அது மேல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து இயற்கையா வந்து அந்த ப்ராப்ளம் மேல போடுறேன். ஸோ என்னுடைய லைஃப்ல அப்ரோச் பண்ற விஷயங்கள்ல இருக்கிற மேல அது எப்படி நான் இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்டோட டேக்கிள் பண்ணலான்ற ஒரு ஐடியா எனக்கு கார்ப்பரேட் கொடுத்துருக்கு. ஆமா நீங்க இப்போ ஒரு பர்க்ஸா இதை பார்க்கும்போது இது ரெண்டாவது பர்க்கா பார்க்குறேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் நான் வந்து அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அக்னாலேஜ் பண்ணி ஆகணும். ஏன் என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு அன்சர்டன்டே ஆகட்டும், இல்லை ஒரு டக்குனு ஒரு பிரச்சனை வச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கும் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏதோ நம்ம டிக்கெட் கொடுப்பாங்க, ஐயோ இதை சால்வ் பண்ணி ஆகணும் நான் யோசிப்பேன், இப்போ இதை உட்காந்து 2 நாள் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்த 2 நாள் போயிடும். அப்புறம் தான் சீரியஸ்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உட்காந்து ஒரு 1/2 டே ஸ்பெண்ட் பண்ண அந்த டிக்கெட் என்னன்னு படி, அதை வந்து யார் கிரியேட் பண்ணான்னு பாரு, அவங்க எல்லாமே பேசு, மெசேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைட் மாதிரி இருக்கும். இது பண்ணு, நெக்ஸ்ட் இது பண்ணு, இது வரலையா அது பண்ணு, ஒரு விஷயத்துக்கே ஒரு பிளான் சி பிளான் டி வரைக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஓ ஆமா அது ஆக்சுவலி அங்கே பண்ணது ஏதோ இங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அந்த ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணி பார்க்கறது வந்து லைஃப்ல நம்ம போட்டுறோம். ஏன்னா சி வாட் யுவர் என்ன நீ ஃபீட் பண்றியோ அதுதான் நீன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம அது கூட தான் வாழ பழகிறோம், ஓடுறோம் அது கூட தான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றது தற்செயலாகவே நடந்துருது. 3வது பர்க்ஸாக நான் பார்க்கறது என்னன்னா ஒரு ஃபினான்ஷியல் திங். ஸோ கவர்மெண்ட் ஜாப் சொன்னேன் இல்லையா, நீ கவர்மெண்ட் ஜாப்லேயே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ரோலே போனாலுமே கார்பரேட்டில் ஒரு மேனேஜர் கொடுக்குற ஒரு சிடிசி ஒரு கிடைக்குமான்னு தெரியாது. இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு கிடைக்கிற ஒரு இன்டர்னுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டைஃபண்ட் அண்ட் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் கம்பேரிங் வித் அதர் கவுண்டர் பார்ட்ஸ் ஜாப்ஸ். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த ஒரு வேலை பார்க்கறோட கார்டிசா லெவலும் ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் அ செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ அதில் வந்து நம்ம உட்காண்டே வேலை பார்க்கணும் இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைலில் ஃபிசிக்கலாக பெருசாக எஃபெக்ட் போட முடியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் திங் இருக்கு இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு வரான்னா அவன் தான் அவனுடைய வீட்டுடைய குலவிளக்கு, அவன் தான் வந்து அவன் ஃபேமிலி அடுத்த அப்படியே அணையாம பார்த்துக்கோங்களா, அவனை அணையாம பார்த்துக்கிறது என்னன்னா அவனுக்கு கொடுக்குற சிடிசி காசு. ஒரு ஃப்ரெஷருக்கு அவன் லைக் ஒரு என்ன சொல்றது அவன் அன்சர்டனிட்டி இருக்கும் இல்லையா, ஒரு 20 வயசுல 25-23 வயசுல full of doubts and self confidence இல்லாத மாதிரி ஒருத்தன் அந்த பிளேஸ்மென்ட் அந்த சமயத்துல கொஞ்சோண்டு அவன் பாக்கெட்ல சேர்ற காசு மட்டும் தான் அவனை கொஞ்சம் மனசு தீர்த்துது. ஒரு மிடில் கிளாஸா வரான், ஒரு கார்பரேட்ல வரானா. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்குமே மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட ஒரு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல இன்டர்ன்ஸ் லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஈவன் மெடிசன் இன்டர்ன்ஷிப்ஸும் இருக்காங்க.
ஆனா அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு பே கண்டிப்பா பண்ணுவாங்க. இது வந்து நம்ம அந்த ஒரு முன்னாடி ஒரு எபிசோட்லயுமே பேசியிருப்போம்ல. எனக்கு தெரிஞ்சு மெடிசன் பர்சியூ பண்றவங்க இல்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம எடுத்தோடனே இப்போ நம்ம ஓவராலா இன்ஜினியரிங் பண்ணிட்டு கார்பரேட் வந்தாலும் எப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நிறைய மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்றவங்கலாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கம்மிடா இன்டர்ன்ஷிப்லாம் காசு கொடுத்தாலே பெருசு வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோர் கம்பெனி சொல்லுவாங்க. கோர் இன்ஜினியரிங் வந்து இன்னுமே they don't get a good high paying jobங்கற மாதிரி. லக்கிலி I don't know சாஃப்ட்வேர் எப்படியோ வந்து இந்தியால வந்து போயிட்டு இருக்கு. நான் என்னன்னா இப்போ கார்ப்பரேட்ல இஃப் தே ஆர் சோ கிளவர் அண்ட் தே ஆர் ரியலி டிசர்வ் சம்திங், அவங்களோட சிடிசி வந்து ரொம்ப கம்மியா ஆரம்பிச்சாலுமே, சிடிசி தான் காஸ்ட் டு கம்பெனி மொத்தமா கம்பெனி உங்களுக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது போடுவாங்க 1 crore CTC 80 lakh CTC அந்த ஆட் தான் போடுவாங்க. அது என்ன கோயிதா சொல்லிருங்க கோயிதா, அதாவது உண்மை இல்ல. அது வந்து ஸ்பிளிட்டா போய் கடைசில வந்து மிஞ்சினது தான் லாலிபாப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால CTC பார்த்து ஏமாந்துறாதீங்க, கரெக்டா பிரேக் டவுன்லாம் கேட்டா. இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா அவர் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல, ஒரு 25 LPA பெர் ஆனம் பாக்குறதுக்கு. ஆனா கார்பரேட்ல சிலர் 8 வருஷத்துல பாக்குறாங்க. ஓகே, அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அது வந்து ஒருத்தனுடைய ஃபினான்ஷியல் லெவலை எந்த அளவுக்கு உயர்த்துதுன்னு பாரு. ஒருத்தன் இவ்வளவு உயர்றானா அது அவன் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியே உயர்த்துற மாதிரி தான். ஸோ இவ்வளோ பெரிய தரம் உயர்த்துற துறையா வந்து இந்த ஐடி அண்ட் அந்த கார்பரேட். அதே மாதிரி நம்ம இது நம்ம அன்னைக்கு ஞாபகம் பேசிட்டு இருந்தோம்ல, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பேர் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்களா அந்த ஸ்டாட் மட்டும் சொல்லுங்க, எத்தனை பேர் டாக்ஸ் கட்டுறாங்க, எத்தனை பர்சன்டேஜ். திங் என்னன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் ஆப்வியஸா வந்துட்டா கவர்மெண்ட் இதுல இருக்கிற ஒர்க் என்னன்னா we are tax payers. ஸோ எல்லாருமே டாக்ஸ் லேப்ல வந்தாங்கன்னா டாக்ஸ் கண்டிப்பா பே பண்றாங்க. இதுல இருக்கிற ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, டாக்ஸ் பத்தி நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசலாம். என்ன கொடுமைனா, நம்ம இந்தியாவில் வந்து 150 கோடி மக்கள் ஜஸ்ட் அப்ராக்ஸா சொல்றேன் இருக்கும். அதுல ஜஸ்ட் ஒரு 12-13 கோடி பீப்புள் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்றாங்க. சோ 150 கோடி பீப்புளோட சுமைய வந்து ஜஸ்ட் இந்த 13 கோடி is not even 10%, not even less than 10%. It's less than 10%. So it's not exact count, just approx. It's fine. அதுலயுமே வந்து எக்ஸாக்ட்டா டாக்ஸ் கட்டறவங்க யாருன்னு பார்த்தா இந்த கார்ப்பரேட் ஐடி எம்ப்ளாயில இருக்கிறவங்க. ஏன்னா they don't have a choice. கேளுங்க கட்டறதா இல்லங்க, அப்புறம் கண்டுபிடிச்சா நான் செஞ்சிருவேன் அப்படின்ற நிலைமை இருக்கறனால எல்லாரும் பயந்துல கட்டிடுறாங்க. கொடுக்கும்போது அதை அடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வேற என்ன கோயில் அப்ப இருக்கு, நீங்க என்ன வேற என்ன பர்க்ஸ் பிளஸ் இந்த சோஷியலைசேஷன் மாதிரி லைக் பீப்பிளோட நிறைய பேர் மீட் பண்றாங்க. லைக் என்னன்னா ஒரு கார்ப்பரேட்னு உள்ள வந்துட்டனா வெளில இருந்து பார்க்க அப்படியே அந்த கண்ணாடி பொம்மை கண்ணாடி கடையில இருக்கிற காலணிகள் மாதிரி தான். காலணிகள் தான், ஆனா கண்ணாடி பேலைக்குள்ள இருக்கிற காலணிகள். சோ அங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அப்படியே பார்த்தோன்னே ஆஹா ட்ரெஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு துறைக்கும் இருக்கிற மாதிரியான இங்கேயும் ஒரு டிமெரிட்ஸ் இருக்கு. இங்கேயுமே வந்து சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு, அனுசரிச்சுட்டு போற நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கிற நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் தென் இங்க மல்டி கல்ச்சரல் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லாத இடம் இங்க இருக்கு. அதுக்காக தான் பட் சொல்றேன். அப்புறம் வந்துட்டு the pressure to என்ன சொல்றது climb the corporate ladder இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் வந்து லைக் கரெக்டா நடந்துக்கணும், நம்ம வந்துட்டு பாஷ் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து ஐடில ரொம்ப இதுவாவே இருக்குடா. பட் ஸ்டில் it's the very big advantage. அதனால தான் women most of them work in IT ங்கறது வந்து a very secure place to work, and அது வந்து பயங்கரமான ஒரு ஓபனிங் நினைக்கிறேன். பாஸ்ட் டிகேட்ல அதிகமான women வந்து சூஸ் பண்ற ஃபீல்ட் கண்டிப்பா ஐடியா தான் இருக்கு. இது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் இது வந்து இன்ஸ்டன்டா நிறைய நமக்கு வந்து தெரிஞ்ச இந்த மார்க் மாமா நமக்கு அடுத்த ரீல்ஸை நமக்கு ரிலேட்டடா தான் அனுப்பிட்டு இருப்பாங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா. அது வந்து என்ன இந்த பயங்கர கிளாசி சூப்பர் ஸ்டைலிஷ் பில்டிங்ஸ் எல்லாம் போட்டு டெக் பார்க்ல ஒரு வீடியோ மாதிரி போட்டு எஸ்தெட்டிக்கா இருந்துச்சு. நல்லா இருக்கேன்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா these buildings look good when you don't work there இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை பத்தி என்ன கொஞ்சம் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஆமா, இது ஒரு கான்கிரீட் ஜன்னல் தான். அந்த மாதிரி ஒரு பெருநகரத்துல அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல இனிஷியலா வந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் சீரீஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி பெரிய பில்டிங் எல்லாம் பாத்துருக்கிறேன். அப்புறம் அங்கேயே போய் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டே உட்கார்ந்து எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அசைனான மேனேஜர் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல ஓகேவா, அவர் தான் இன்டர்வியூ எடுத்தாரு. அவர் வந்து வீடியோ அவர் என்ன சொன்னார், வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் கூட கனெக்ட் பண்ணுவேன், நீ வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாள் பேசுறது எனக்கு வந்து சத்தியம் விட்டுவே புரியல. லிட்டரலா எப்படி அந்த டெம்ப்ளேட் எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லடா. இத்தனை நாள் படம் பார்த்தா கீழ சப்டைட்டில் தான பாத்துட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி டீம்ஸ்ல ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, லைவா நீங்க வந்து கேப்ஷன் ஐ மீன் லைவா வந்து உங்களுக்கு கீழ சப்டைட்டில் மாதிரி வரது சம்பந்தம் வந்துச்சு. எப்பா தெய்வமே யாரா நீ. நியரிங் டு தி கன்க்ளூஷன் என்னன்னா, எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி இங்க வந்து பெர்க்ஸும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டிமெரிட்ஸும் இருக்கு.
டிமெரிட்ஸை இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ நான் பர்க்ஸை மட்டும் பேசியிருக்கேன். அதாவது இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, அதாவது வந்து பர்க்ஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு உங்க சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னப்பா பெங்களூர்ல இருக்க ஜாலியா இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்களாம் சொல்ல இல்லடா டிமெரிட் சொல்ல ஆரம்பிச்சா ரேண்ட் மாதிரி ஏறும்டா. ஸோ அதனால பர்க்ஸ் இப்போ சொல்லி முடிச்சிட்டோம். டிமெரிட்டுக்கு வந்து 2-3 எபிசோட் அனுமார் வால் மாதிரி போகும். அதான் இதோட இந்த எபிசோட் நாங்கள் முடிச்சுக்கிறோம். இது வந்து ஜூனியர் கோவிந்தன், ரித்விக் கோபி அண்ட் சீனியர் கோவிந்தன், ஜெகன் பிரசாத் signing off from this episode.